We human beings, we have love in our hearts. மனிதனாகிய நமக்கு நம்ம எல்லாருக்குமே அன்பு என்கிறதான ஒரு காரியம் இருதயத்தில் நமக்கு உண்டு. God also has love in his heart. தேவனுக்கும் கூட அவருடைய இருதயத்தில் அன்பு உண்டு. But God's way of loving is different from our way of loving. ஆனால் தேவன் எவ்வாறு அன்பு கூறுகிறாரோ அது நாம் மற்றவர்களுக்கு அன்பு கூறுகிறதை காட்டிலும் வித்தியாசமான ஒன்றாயிருக்கிறது. So when God asks us to love like he loves, அவர் நேசிக்கிற வண்ணமாக நாமும் நேசிக்க வேண்டும் என்று அவர் சொல்லும் பொழுது, we try to achieve his love with our own love. நம்முடைய அன்பின் மூலமாகவே அவருடைய அன்பை நாம் அடையும்படிக்கு நாம் முயற்சிக்கிறோம். But we don't realize that with our own love we can never reach his love. ஆனால் ஒரு காலம் நம்முடைய அன்பினாலே அவருடைய அன்பை அடைய முடியாது என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். Our love has its limit after which it will explode. நம்முடைய அன்பானது ஒரு வெடிக்கும் அளவிற்கு வந்து அதோடு முடிந்து விடுகிறது. Human love is like a rubber band. மனிதனுடைய அன்பானது ஒரு இழுக்கிறதான அந்த ரப்பரை போல காணப்படுகிறது. A rubber band you can pull only to a certain limit, after that it will break. ஒரு அளவுக்கு தான், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அந்த ரப்பர் பேண்டை உங்களால் இழுக்க முடியும், அதற்கு பின்பாக அது அறுந்து போகும். So when we speak of loving with divine love and we try to use our love, human love, to attain the divine love, it will break. ஆகினாலே தெய்வீக அன்பை குறித்து நாம் பேசும் பொழுது நம்முடைய மனித அன்பினாலே தேவனுடைய அன்பை நாம் அடைய முயற்சிக்கும் பொழுது அந்த அன்பு, நம்முடைய அன்பானது உடைந்து விடுகிறது அல்லது முறிந்து விடுகிறது. For example, if God asks us to forgive, உதாரணமாக மற்றவர்களை மன்னிக்கும்படி தேவன் நமக்கு சொல்வாரே என்றால், human love is, if you love me, I love you. நீங்கள் என்னை நேசித்தால் நானும் உங்களை நேசிப்பேன், அதுதான் மனித அன்பு. But God's love is, even if you hate me, I will love you. ஆனால் நீங்கள் என்னை வெறுத்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேனே, அந்த அன்புதான் தேவனுடைய அன்பா இருக்கிறது. So if we try to attain that standard of God's love using our own love, ஆகினாலே நம்முடைய அன்பினாலே அந்த தெய்வீக அன்பை நாம் அடைய வேண்டும் முயற்சிக்கும் பொழுது, if we try to use human love to try to forgive, மனித அன்பினாலே மற்றவர்களை மன்னிக்க நாம் முயற்சிக்கும் பொழுது, we can forgive at the most once or twice or 3 times. சொல்ல போனால் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ அல்லது 3 முறை அளவிற்கு தான் மற்றவர்களை நம்மால் மன்னிக்க முடிகிறது. After that, that love will break. It will certainly become hatred. No, I can't forgive after this. அதற்கு பின்பாக இந்த அன்பானது முறிந்து போய் அதற்கு பின்பாக வெறுப்பும் கசப்பும் தான் உண்டாகிறது. So when God asks us to forgive, he expects us to forgive not with our love. We can't do that. God wants us to get his love and do it with his love. ஆகினாலே தேவன் மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்கிறதின் அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய அன்பை கொண்டு மற்றவர்களை மன்னிப்பது என்ற அர்த்தம் அல்ல, மாறாக தேவனுடைய அன்பை பெற்று அந்த அன்பினாலே நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். So when God asks us to do things which are beyond our ability, if we do it with his love, it becomes very easy. சில காரியங்களை தேவன் நமக்கு சொல்ல செய்யும் பொழுது அது நம்முடைய செயல்திறனுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும், ஆனால் அது தேவனுடைய அன்பை கொண்டு நாம் செய்யும் பொழுது அது நமக்கு மிகவும் சுலபமாக மாறுகிறது. For example, உதாரணமாக, God's love is not only pure, it purifies. தேவனுடைய அன்பானது அது சுத்தமா இருக்கிறது மாத்திரமல்ல, அது சுத்தப்படுத்துகிற அன்பாயும் இருக்கிறது. I will give you some characteristics of his love, how powerful it is. தேவனுடைய அன்பின் குணாதிசயங்களை குறித்து நான் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். To show you the difference between human love and divine love. மனித அன்புக்கும் தெய்வீக அன்புக்கும் இருக்கிறதான வித்தியாசங்கள். God's love is not only pure, it purifies. தேவனுடைய அன்பானது சுத்தமானது மாத்திரமல்ல, மாறாக அது சுத்திகரிக்கிற ஒரு அன்பாய் இருக்கிறது. But human love can get very easily corrupt. ஆனால் மனிதனுடைய அன்பானது மிக சுலபத்திலே அது மிக கசப்பு நிறைந்ததாய் இருக்கிறது. அது கெட்டு போனதாய் இருக்கிறது. கெட்டு போகலாம். It can get corrupt. அது அதி சீக்கிரத்திலே கெட்டு போக கூடியதாய் இருக்கிறது. It might be good in the beginning. தொடக்கத்திலே அது மிகவும் நல்லதாகத்தான் இருக்கிறது. For example, if you love someone, உதாரணமாக நீங்கள் ஒருவரை நேசித்தால், it may be spiritual, it may be healthy, it may be good in the beginning. தொடக்கத்திலே அது ஆவிக்குரிய வண்ணமாக அது மிகவும் நல்லதாக ஆரோக்கியமானதாய் காணப்படும். But if we are going to love with human love, we'll see soon corruption entering into that love.
ஆனால் மனித அன்பினாலே நீங்கள் அப்படி நேசிக்க தொடங்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கு கெட்டு போகுதல், அந்த கெடுதலாகிய காரியங்கள் உள்ளே வர ஆரம்பிக்கிறது. You may say, I love that person only as a friend, nothing more than that, only as a brother, only as a sister. But if that's human love, it's possible that love can get corrupted and become something else, something carnal. முதலிலே தொடக்கத்திலே நான் அந்த சகோதரனையோ அல்ல அந்த சகோதரியையோ நான் ஒரு சிநேகிதியாக சகோதரனாக சகோதரியாக நேசிக்கிறேன் என்று நீங்கள் உங்களுடைய மனித அன்பினாலே ஆரம்பித்தாலும் நாட்கள் செல்ல செல்ல அந்த அன்பானது வேறு வழியாக வேறு அன்பாக அது திருப்பப்பட்டு கெட்டு போய் விடுகிறது. It can happen. கெட்டு போகலாம். So that's the limitation of human love. ஆகினாலே மனித அன்புக்கு ஒரு அளவுதான் உண்டு. But in divine love it's not like that. ஆனால் தெய்வீக அன்பிலோ அப்படி அல்ல. Divine love is so powerful that even if the person in the other end is approaching you carnally, after getting acquainted with you, his corrupt love will get transformed into divine love. ஒருவர் உங்களை பார்த்து மாம்சீக அன்போடு கூட நேசித்து உங்களிடத்தில் வந்தாலும் கூட உங்களில் இருக்கிறதான அந்த தெய்வீக அன்பு அந்த மாம்சீக அன்பை மாற்றி நல்ல அன்பாக மாற்றிவிடும். See, that's why even prostitutes coming to Jesus never saw him with a wrong intention. They shed tears and repented of their sins and changed their lives. விபச்சாரிகள் கூட இயேசுவிடத்தில் வந்த பொழுது தேவன் அவர்களை பழிவாங்கவில்லை, மாறாக தெய்வீக அன்பானது அவர்களையே மாற்றிவிட்டது. So that is the superiority of God's love over man's love. அதுதான் மனித அன்பை காட்டிலும் தெய்வீக அன்புக்கு இருக்கிறதான அந்த மேன்மையான காரியம். So if we see that our love is getting corrupted, remember that's not divine. We are trying to make our human love into divine love, but that's not the way. ஆகையினாலே நம்முடைய அன்பினாலே நம்முடைய அன்பானது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போகிறதான வேளைகளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் நம்முடைய அன்பை கொண்டு தெய்வீக அன்பை அடைய முயற்சிக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். So if we really get filled with God's holy love, ஆகினாலே நாம் உண்மையாகவே தேவனுடைய அந்த பரிசுத்த அன்பினாலே நிறைந்திருப்போமானால், that holy love will not only keep itself, it will transform others. அந்த அன்பானது அது நமக்குள்ளாக அப்படியே இருப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் அது மறுரூபமாக்க கூடியதாக இருக்கிறது. So people approaching you with wrong intentions won't corrupt you, they won't tempt you, rather they will be changed into divine people. ஆகினாலே மற்றவர்கள் உங்களை அப்படி மாம்சீக கெட்ட அன்பினாலே உங்களை சிநேகிக்கும் பொழுது கூட உங்களில் இருக்கிறதான தெய்வீக அன்பு அவர்களையே அப்படி மாற்றிவிடும். So that is one characteristic of God's love. அதுதான் தேவனுடைய அன்பின் முதலாவது குணாதிசயம். The second thing, இரண்டாவதாக, the Bible speaks about God's love that it has the capacity to cover other people's sins. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய அன்பானது மற்றவருடைய பாவங்களையும் மூடக்கூடியதாக இருக்கிறது. One day, ஒரு நாள், one pastor said like this. ஒரு பாஸ்டர் இவ்வாறாக சொன்னார். A group of people were sitting and praying together. ஒரு கூட்டம் தேவனுடைய ஜனங்கள் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். So they were sharing the good things that God has done for them. தேவன் அவர்களுக்கு செய்ததான நன்மைகளை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். They were praising God. தேவனை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருந்தார்கள். One brother mentioned a point. அங்கே ஒரு சகோதரன் ஒரு கேளிக்கை சொன்னார். He said, I commit so many mistakes. நான் அநேக தவறுகளை செய்திருக்கிறேன். I've done so many sins. நான் அநேக பாவங்களை செய்திருக்கிறேன். But I'm so grateful to God, instead of exposing those sins and embarrassing me and putting me into shame in public, He covers them all so that I am ashamed of my sins, but I'm not put to shame in front of others. அவர் சொன்னார், என்னுடைய பாவங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக்கி என்னை மற்றவர்களுக்கு முன்பாக அவமானப்படுத்தி வெட்கத்திற்குள்ளாய் மாற்றாதபடிக்கு மாறாக அவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் ஏற்றி எனக்கு விடுதலை தந்தபடியினாலே அதை குறித்து நான் மிகவும் அறிந்து என்னை குறித்தே நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார். And he said, I think that's the biggest favor that God has done for me. அவர் தேவன் எனக்கு செய்ததான பெரிய உதவி என்று அவர் அந்த இடத்தில் சொன்னார். So love covers a multitude of sins. ஆகையினாலே பாவங்களானது தேவனுடைய அன்பானது திரளான பாவங்களை மூடுகிறது. Supposing there was a computer monitor above our heads. உதாரணமாக நம்முடைய தலைக்கு மேலே நம்மை குறித்து நன்றாக அறிகிறதான அந்த குறியீட்டு மானிட்டரை நம்முடைய தலையில் வைத்திருப்போம் என்றால்,
there's a screen on top of our heads. நம்முடைய தலைமையில் ஒரு ஸ்கிரீன் இருக்குமானால், and every emotion, every thought, every intention is displayed as a picture in front of everyone. எல்லாருக்கும் முன்பாக நமக்குள் வருகிறதான எல்லா எழுச்சிகளும் எல்லா எண்ணங்களும் எண்ணங்களின் தோற்றங்கள் எல்லாம் அந்த திரையிலே வந்து எல்லாருக்கும் முன்பாக வெளியரங்கமாகிவிடும். Everybody will be seeing what you're thinking, everybody will be seeing what you're feeling, and you'll be afraid to walk in, ashamed to walk in public. எல்லாருக்குமே தெரிந்துவிடும் நீங்கள் என்ன உங்களுடைய மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்ன யோசிக்கிறீர்கள், என்ன செய்தீர்கள் என்றெல்லாம் சொல்லி எல்லாருக்கும் தெரிந்துவிடும். எல்லாருக்கும் முன்பாக நடப்பதற்கு மிகவும் அவமானமாயிருக்கும். You'll be an ugly person in society. சமூகத்திலே நீங்கள் மிக ஒரு அழுக்கான மனுஷராய் காணப்படுவீர்கள். But see how God does it. ஆனால் பாருங்கள் எவ்வளவு தேவன் எப்படி செய்தார் என்று பாருங்கள். He doesn't need a screen. He knows every emotion. He knows every thought running through our mind. அவருக்கு ஒரு திரை ஒன்றும் அவசியமே இல்லை. மாறாக நம்முடைய எல்லா எண்ணங்களின் தோற்றங்கள் எல்லாம் நம்முடைய மனதை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். How long will it take for him to expose it? அதை வெளிப்படுத்துவதற்கு, வெளியரங்கமாக்குவதற்கு தேவனுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? How long will it take for him to put us to shame? நம்மை அந்த வெட்கத்திற்குள்ளாக்கும்படி, அவமானத்திற்குள்ளாக்கும்படி தேவனுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? But because he loves us, that divine love doesn't permit it. தேவன் நம்மை நேசிக்கிறபடினாலே அந்த தெய்வீக அன்பு நம்மை ஒரு காலம் அப்படி செய்ய ஒப்பு கொடுக்கிறதில்லை. So he keeps on covering our sins. தொடர்ச்சியாக அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மூடிக்கொண்டே இருக்கிறார். This should not make us presumptuous to continue sinning as though God is not seeing it. It's not that he is not seeing it. He is seeing it, he knows it all, but because he loves us, he is taking pains to cover it. இந்த காரியத்தின் மூலமாக நாம் மனதைரியம் அடைந்து பாவத்தில் இன்னும் அதிகமாய் செல்வதற்காக அல்ல, தேவனுக்கு நம்முடைய இருதயத்தின் பாவங்கள் எல்லாம் தோற்றங்கள் எல்லாம் அறிந்திருந்தாலும் கூட அவருடைய அன்பினாலே அதை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார். Sometimes God will take you through paths to show you that he is covering you deliberately. சில நேரங்களில் தேவன் நம்முடைய பாவங்களை மூடுகிறார் என்பதை வெளியரங்கமாய் நமக்கு வெளிப்படுத்தும்படியாக சில பாதைகளிலே தேவன் நம்மை கொண்டு போகிறார். He will take you through a situation where you are almost exposed, almost put to shame, almost caught, almost embarrassed, and so on. You'll be just saved and preserved in the nick of time. So you will know God only is preserving you. தேவன் கொண்டு போற பாதைகளை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அந்த இடத்தில் வந்த மாத்திரத்தில் அந்த சம்பவங்களை எப்படி தேவன் கொண்டு போவார், அந்த இடத்தில் தானே நீங்கள் வெட்கப்படத்தான் வேண்டிய சூழ்நிலை வரும், அவமானப்படக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும், வெளியரங்கமாக்கப்பட வேண்டிய வேலை வந்துவிடும். ஆனால் திடீரென்று தேவனுடைய அன்பு வந்து உங்களுடைய பாவங்களை மூடி அந்த இடத்தில் உங்களை ரட்சித்து விடுகிறார். Can we love others like that? மற்றவர்களை அவ்வண்ணமாக நம்மால் நேசிக்க முடிகிறதா? Can we cover other people's sins? மற்றவருடைய பாவங்களை நம்மால் மூட முடிகிறதா? Sometimes, recently I asked a boy, why don't you come to church? ஒரு அதி சமீப காலத்தில் ஒரு சகோதரனை பார்த்து நான் கேட்டேன், ஒரு வாலிப தம்பி, ஏன் நீ சபைக்கு வருகிறாய்? Why don't you come to church? ஏன் சபைக்கு நீ வரக்கூடாது என்று கேட்டேன். வராமல் இருக்கிறாய், why aren't you coming to church? ஏன் நீ சபைக்கு வராமல் இருக்கிறாய் என்று கேட்டேன். So I asked him, did someone say anything to you? யாராவது உன்னை குறித்து பேசிவிட்டார்களா என்று கேட்டேன். He smiled. சிரித்தான். What did they say? என்ன அவர்கள் சொன்னார்கள்? Again he smiled. மறுபடியும் அவன் சிரித்தான். No, you tell me, what did they say? தயவு செய்து சொல், மற்றவர்கள் என்ன உன்னை குறித்து சொன்னார்கள்? He said, no, he just smiled. மறுபடியும் அவன் சிரித்தான். So that was something good about him. I admired it because he didn't want to expose the other person. அவனை குறித்த அந்த நல்ல சுவாபத்தை நான் மிகவும் வியப்பாய் கவனித்தேன். அது உண்மையாக ஒரு நல்ல சுவாபம். மற்றவர்களுடைய பாவங்களை அவனால் வெளிப்படுத்த முடியவில்லை. But he let me know that someone told something. ஆனால் மற்றவர்கள் யாரோ அவனை குறித்து ஏதோ பேசினார்கள் என்ற அந்த காரியத்தை மாத்திரம் எனக்கு தெரியும்படி அவன் செய்து கொண்டான். He didn't tell who, he didn't tell what. யார் அப்படி பேசினார்கள், என்ன பேசினார்கள் என்று அவன் சொல்லவே இல்லை. But when in God's love, you won't even know that a person has done wrong against you. ஆனால் தேவனுடைய அன்பிலே
அந்த மனிதர் உங்களுக்கு விரோதமாக செய்தார் என்பதை குறித்தும் கூட நீங்கள் அறிய மாட்டீர்கள். That aspect itself won't be let known. அந்த காரியமே வெளியரங்கமாக்கப்படாது. That's called covering sins. அதுதான் பாவங்களை மூடுதல். We'll cover the sins of our close friends, family members and so on. நமக்கு நெருங்கிய நண்பர்களோ நம்முடைய குடும்பத்தினரின் அந்த பாவங்களை எல்லாம் நாம் நன்றாக மூடிவிடுவோம். But we must remember we were as good as his enemies. ஆனால் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய சத்துருக்கள் இருந்தார்களே அந்த அளவிற்கு நாம் இருந்தோம். Every sin that we commit pierces him. நாம் செய்ததான ஒவ்வொரு பாவமும் அவரையே குத்திக் கொண்டிருந்தது. Every sin is a slap in his face. நாம் செய்ததான ஒவ்வொரு பாவமும் அவருடைய கன்னத்திலே அறைவது போல் இருந்தது. How long will it take to expose it? அந்த காரியங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு வெளியரங்கமாக்குவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்? He keeps covering us so that we are not put to shame. நாம் வெட்கத்திற்குள்ளாக அவமானத்திற்குள்ளாக ஆகாதபடிக்கு அவர் நம்முடைய பாவங்களை தொடர்ச்சியாக மூடிக்கொண்டே இருக்கிறார். So we have to be very grateful to God for that. அதற்காக நாம் தேவனுக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Not only that, அது மாத்திரமல்ல, the Bible says that God's love has the capacity to bear others. மற்றவர்களை தாங்கக்கூடிய அந்த திறனானது தேவனுடைய அன்புக்கு உண்டு என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்கிறது. That means God's love will take the pain so that others have the pleasure. மற்றவர்கள் சுகமாய் இருக்கும்படிக்கு அதனுடைய மாறாக இருக்கிறதான வேதனையை தேவனுடைய அன்பு ஏற்றுக்கொள்கிறது. So that is another capacity of God's love. அது மற்ற தேவனுடைய அன்பின் மற்ற ஒரு குணாதிசயம். We will be able to take God's love will be able to take the blame of others so that others may be justified. மற்றவர்கள் நீதியாய் காணப்படும்படிக்கு அவர்கள் மேல் விழுந்ததான குற்றங்களை எல்லாம் இந்த தேவனுடைய அன்பு ஏற்றுக்கொள்கிறது. The Bible says he bore the sins of others and thereby justified others. வேதம் சொல்லுகிறது அவர் மற்றவர்கள் எல்லாருடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை நீதிகரித்தார். But we won't do that. நாம் அதை செய்கிறதில்லை. If I was when I was in school, I used to talk a lot of bad words. நான் என்னுடைய பள்ளிக்கூட காலங்களிலே கெட்ட வார்த்தைகள் அநேக வார்த்தைகள் பேசினதுண்டு. We used to be about 5 or 6 boys. Every time during break time we used to share vulgar jokes and keep speaking in double meaning and so on. நாங்கள் ஒரு 5-6 மாணவர்களாக ஒன்றாக சேர்ந்து பள்ளியில் எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு பிரேக் டைம் கிடைக்கிறதோ அந்த சாப்பாட்டு வேளை கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் எல்லாம் 2 அர்த்தம் உள்ளதான வார்த்தைகளை எல்லாம் பேசி கெட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசி சிரித்துக் கொண்டிருப்போம். One day the principal called the whole class to her house. பள்ளியின் முதல்வர் ஒரு நாள் எங்கள் எல்லாரையும் அவருடைய வீட்டுக்கு அழைத்திருந்தார். And she made all the boys stand in one row. எல்லாரையும் ஒரே வரிசையாக நிற்கும்படி அவர்கள் செய்தார்கள். And she called me out. அந்த இடத்திலே என்னை மாத்திரம் வெளியே அழைத்தார்கள். And she made me stand next to her. அவர்களுக்கு அருகாமையில் நிற்கும்படி செய்தார்கள். Then called another boy out. மற்றொரு மாணவனையும் அப்படி அழைத்தார்கள். And made him stand next to me. எனக்கு பக்கத்தில் அவனையும் நிற்கும்படி செய்தார்கள். And then looked at the whole class. மறுபடியுமாக அந்த முழு வகுப்பையும் அவர்கள் நோக்கி பார்த்தார்கள். And who else is friendly with Teju? She asked. யாரெல்லாம் இந்த தேஜுவுக்கு நண்பனாக இருக்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். All kept quiet. எல்லாரும் அமைதியாக இருந்தார்கள். How can they say I am friendly? Because they know I am being accused now. இப்பொழுது நான் குற்றமாக மாட்டப்பட்டிருக்கிறேன் என்று அறிந்தபடினாலே யார் இப்பொழுது எனக்கு நண்பன் என்று சொல்லி வருவார்கள். Everybody knew what's the reason. என்ன காரணம் என்றும் எல்லாருக்கும் தெரியும். And that boy next to me, எனக்கு பக்கத்தில் இருந்த பையன், he told the principal, Miss, I am not so friendly with Teju. உடனடியாக அந்த எனக்கு பக்கத்தில் இருந்த பையன் என்னுடைய முதல்வரை பார்த்து சொன்னான், மேடம், நான் இந்த தேஜுக்கு அவ்வளவு நெருங்கிய நண்பன் அல்ல. So he was trying to escape. அவன் அங்கு தப்பித்து வழி தேடிக் கொண்டான். Finally he escaped. அவன் தப்பித்தும் கொண்டான். I got all the blows. எனக்கு மாத்திரமே எல்லா அடியும் கிடைத்தது. Not because I had divine love, because I was guilty. எனக்கு தெய்வீக அன்பு இருந்தபடினால் அல்ல, மாறாக நான் குற்றமாக்கப்பட்டவனாய் இருந்தபடினாலே. I thank God because he loved me and he allowed those blows. That's what was one reason why I changed. தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்று கேட்டால் தேவன் என்னை நேசித்து
அவ்வளவு அடிகளை நான் பெற்றுக்கொண்டு மாறும்படியாகவே அந்த அடிகளை எல்லாம் பெறும்படி தேவன் எனக்கு உதவி செய்தார். I didn't change by those blows. அந்த அடிகளை நான் மாற்றவில்லை. But I was able to at least turn a little towards God because of that. அதன் மூலமாக கொஞ்சமாகிலும் தேவனிடத்திற்கு அருகாமையிலே திரும்பும்படிக்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். So that's human love. அதுதான் மனுஷ அன்பு. We'll be close together, but when we are in trouble, we'll try to escape. நாம் எல்லாரிடத்திலும் நெருங்கி இருப்போம், ஆனால் பிரச்சனை வந்த உடனே விலகி விடுவோம். We'll all try to save our own skins. நம்முடைய தோலை மாத்திரமே நாம் காத்துக் கொள்ளும்படி விரும்புவோம். But divine love is not like that. ஆனால் தெய்வீக அன்பு அப்படி அல்ல. It will go to free another person and take the pain. மற்றவனை எப்படியாகிலும் விடுதலையாக்கி அதன் மூலமாக வருகிறதான வேதனையை அது பெற்றுக்கொள்கிறது. We can do that within family members. குடும்பத்திற்குள்ளே குடும்ப நபருக்காக நாம் ஒருவருக்கொருவர் அப்படி செய்வோம். Human love is like that. மனுஷ அன்பு அது அப்படித்தான். When a parent sees a child in trouble, the parents will automatically go to relieve the child and try to take the pain. ஒரு பிள்ளையானது வேதனையா இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இயற்கையாகவே ஓடி போய் அந்த பிள்ளையை எப்படியாகிலும் அந்த வேதனையிலிருந்து விடுவித்து அந்த வேதனை தாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி முயற்சிப்பார்கள். When a child is going to get punished in school or punished by the police, the parents will go and intercede and say, you beat me, let me take the punishment, free the child. ஒரு குழந்தையை பள்ளியிலோ அல்லது ஒரு அந்த காவல் நிலையத்திலோ அடிபடும் பொழுது குற்றப்படுத்தப்படும் பொழுது உடனடியாக பெற்றோர்கள் ஓடி போய் அங்கே பரிந்து பேசி என்னை அடியுங்கள், என் பிள்ளையை விடுவீங்கள் என்று சொல்வார்கள். But if an enemy is in trouble, ஆனால் சத்துருக்கள் பிரச்சனையில் இருக்கும் பொழுது what will we say? நான் என்ன செய்வோம்? It's God's righteousness. He did that against me, now God is doing it for him. எனக்கு விரோதமாக அவன் செய்தான், இதுதான் தேவ நீதி, இப்பொழுது அவன் அனுபவிக்க வேண்டும். But that's not divine love, that's human love. அது தெய்வீக அன்பல்ல, மனுஷ அன்பு. Divine love will go to protect even enemies. சத்துருக்களையும் அது காக்கும்படிக்கு போகிறதுதான் தெய்வ அன்பு. So we all have some kind of spiritual love, but you see, when you look at the standards, how far away we are still from God's love. நாம் எல்லாருக்குமே ஒரு ஆவிக்குரிய அன்பு உண்டு, ஆனால் தேவனுடைய அன்பை நீங்கள் பாருங்கள், அதனுடைய அளவையும் தரத்தையும் நீங்கள் பாருங்கள். Another aspect of God's love, மற்ற தேவனுடைய அன்பின் மற்ற ஒரு குணாதிசயம், the Bible says his love, God's love will believe everything. வேதம் சொல்கிறது தேவனுடைய அன்பு சகலத்தையும் நம்பும். You go to God, நீங்கள் தேவனிடத்திற்கு போகிறீர்கள். Lord, I committed this sin, I will not do it again. ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன். He'll forgive us. எனக்கு நீர் மன்னியும் ஆண்டவரே. உடனே அவர் மன்னிக்கிறார். After 2-3 days we'll go and commit the sin. 2-3 நாட்களுக்கு மறுபடியுமாக பின்பு திரும்பவும் அதே பாவத்தை செய்து விடுகிறோம். Then we'll go and say, Lord, sorry Lord, I said I won't do it, but I did. Please forgive me once more. He'll forgive us again. ஆண்டவரே மன்னியும் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னேன், ஆனாலும் விழுந்து விட்டேன், எனக்கு மன்னியும் என்று சொல்கிறோம். உடனடியாக அவர் மன்னிக்கிறார். Then again we'll do it. மறுபடியும் நாம் செய்து விடுகிறோம். Third time we'll go, sorry Lord, I won't do it again. மூன்றாவது முறை ஆண்டவரே தயவு செய்து எனக்கு மன்னியும், இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறோம். Twice you did it, you said this, you have not done it, hereafter I'm not going to forgive you. He never says that. ஒரு காலம் அவர் இப்படி சொல்கிறதில்லை. நீ 2 முறை சொன்னால் உனக்கு மன்னித்தேன், இனிமேல் நான் உனக்கு மன்னிக்க போகிறதில்லை என்று அவர் ஒரு காலம் சொல்கிறதில்லை. He believes us. அவர் நம்மை நம்புகிறார். Like a fool he believes us. ஒரு மூடனை போல அவர் நம்மை நம்புகிறார். Why? ஏன்? Not because he's a fool. அவர் மூடனாய் இருப்பதினால் அல்ல, but because he loves us. அவர் நம்மை நேசிக்கிறபடியினால். You see, God is always an optimistic God. He looks only at the good side of us and pulls us. தேவன் ஒரு சரியின் பார்வையோடு கூட தான், நல்ல காரியத்தை நல்ல நோக்கத்தோடு கூட தான் இருக்கிறார். ஆகினாலே நம்முடைய அந்த நன்மையை பார்த்து அவர் அப்படி நேசிக்கிறார். You look at the disciples. சீஷர்களை பாருங்கள். Peter, பேதுருவே, he was a man who with one swish of the sword cut off a man's ears. அவன் எப்படிப்பட்டவன் என்று பார்த்தால் கத்தினாலே ஒரே வெட்டுதான் காது துண்டாய் போய்விட்டது. Look at James and John. யாக்கோபி யோவானையும் பாருங்கள். Jesus, give me permission, I'll bring fire down from heaven and consume this whole village. ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து அக்கினியை இறக்கி இந்த முழு பட்டணத்தை நாங்கள் எரித்து விடுகிறோம், எனக்கு நீர் அனுமதியை தாரும் இயேசுவே என்று கேட்டவர்கள். Look at these 3 folks, பக்கா ரவுடிஸ். இந்த 3 பேரையும் பாருங்கள், அவர்கள் ஒரு முரட்டாட்டம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். But these 3 rowdies were his chief disciples. இந்த 3 ரவுடிகள் தான் இப்பொழுது ஆண்டவருடைய
தலைமை சீஷர்களாக இருக்கிறார்கள். Peter, James and John, wherever he goes, you come with me. பேதுரு, யோவான், யாக்கோபு, இயேசு எங்கெல்லாம் போனாரோ என்னோடு கூட வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு போனார். He asked them to pray. See, trouble is coming, they're going to arrest me, you're going to run away, you're going to be in trouble, you're going to be offended, come pray. They all slept. அவர் அவர்களை பார்த்து, உபத்திரம் வந்து கொண்டிருக்கிறது, உபத்திரப்படுத்த போகிறார்கள், நீங்கள் ஓடி போக போகிறீர்கள், வாருங்கள், ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்னார். ஆனால் அவர்களோ இவர்கள் எல்லாரும் போய் நன்றாக தூங்கி விட்டார்கள். One day they were fighting with each other. ஒருவருக்கொருவர் ஒரு நாள் சண்டை பிடித்தார்கள். Andrew said, I was the first one to be the disciple of Jesus, so I am greater than all of you. அந்திரேயா சொன்னான், நான் தான் இயேசுவுக்கு முதலாய் சீஷனானவன், ஆகினாலே சீஷர் எல்லாவற்றிலும் நானே மூப்பனாய் இருக்கிறேன். Peter said, I am older than you, so I am greater than you. ஆனால் பேதுரு சொன்னான், நான் உங்கள் எல்லாரிலும் வயதில் மூத்தவனாய் இருக்கிறபடினாலே நானே மூப்பனாய் இருக்கிறேன் என்று சொன்னான். John said, I am his favorite disciple, I am always leaning on his breast, so I am greater than you. யோவான் சொன்னான், நான் இயேசுவுக்கு பிடித்தமுள்ள சீஷன், அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிற சீஷன், ஆகையினாலே நானே மூப்பனாக இருக்கிறேன். Judas said, all the money that all of us have, common treasury, I am the treasurer. So God has put so much money in my hand. So he has trusted me and put all your money and his money, everything is given to my hand. So I am the greatest of you. But within brackets, now and then I'll take a little. யூதாஸ் சொன்னார், எல்லாருடைய பணத்தையும் அவருடைய பணத்தையுமே என்னுடைய கையில் பணப்பையை கொடுத்திருக்கிறார். பொருளாதாரத்தை நான் தான் பார்த்துக் கொள்கிறேன். என்னை தான் அவர் அதிகமாக நேசிக்கிறார். ஆகையினாலே நானே உங்கள் எல்லாரை காட்டிலும் பெரியவனாக இருக்கிறேன். மாத்திரமல்ல, மறைவாக அவன் ஒரு வார்த்தையும் சொல்லிக் கொண்டான், எப்பொழுதெல்லாம் எனக்கு தேவையோ கொஞ்சம் பணத்தை நான் அப்பொழுதெல்லாம் எடுத்தும் கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டான். சொல்லவில்லை, அது வித்தின் பிராக்கெட்ஸ், சொல்லாமல் இருந்தான். Look at Matthew. அப்ப மத்தேயு பாருங்கள். What senior disciple, big disciple? You are fishermen. I was a tax collector. I have left that big post and come. So I am the greatest. அவன் சொன்னான், என்ன நீங்கள் எல்லாரும் பெரிய சீஷர்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள்? நானே வரி வசூலிக்கிறவனாக இருந்தேன், உங்களை காட்டிலும் நானே பெரியவன், ஆகையினாலே நானே பெரியவன் என்று சொன்னான். Just at that time when they are fighting with each other, Jesus comes there. அவர்கள் எல்லாரும் இப்படி சண்டை போட்டுக் கொண்டிருந்த மாத்திரத்தில் அந்த இடத்தில் இயேசு வந்தார். He would have hit his head. What kind of disciples? Who is least among you is going to be greatest in the kingdom of God? You are fighting here, who is greatest? ஆனால் ஒருவேளை அவர் தலையில் அடித்துக் கொண்டிருந்தார் என்னவோ தெரியவில்லை. இந்த உலகத்தில் நீங்கள் யார் சிறியவனாய் இருக்கிறீர்கள், மிகவும் சிறியவனாய் இருக்கிறீர்களோ அவர்களே தேவனுடைய ராஜ்யத்தில் மிகவும் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லி அவர்களுக்கு பிரசங்கித்தார். Peter said, Lord, all might run away, I will not run away. பேதுரு சொன்னான், எல்லாரும் ஓடி போவார்கள் ஆண்டவரே, ஓடி போனாலும் நான் ஓடி போக மாட்டேன். Same day he ran away. அதே நாளில் தானே அவன் மறுதலித்து ஓடி போனான். So that was the standard of the disciples. அதுதான் சீஷர்களின் தரமாயிருந்தது. Jesus himself looked at them and said, faithless generation, how long am I going to bear you? பேதுருவே அந்த அவர்களை பார்த்து இயேசுவே சொன்னார், விசுவாசம் இல்லாத சந்ததியே, நான் எவ்வளவு காலம் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன். The Bible itself says many times, they understood him not, they understood him not. வேதத்தில் அநேக முறை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவரை அறிந்தும் கொள்ளவில்லை, புரிந்தும் கொள்ளவில்லை. But what did Jesus say? ஆனால் இயேசு என்ன சொன்னார்? He called his disciples. அவர் சீஷர்களை அழைத்தார். Those sleeping disciples. அந்த தூங்குகிறதான சீஷர்களை அழைத்தார். Those fire calling disciples. அந்த அக்கினியை அழைக்கிறதான சீஷர்களை அழைத்தார். Those sword wielding disciples. கத்தினா பட்டயத்தினாலே மற்றவர்களை வெட்டுகிறார்களே அப்படிப்பட்ட சீஷர்களை அழைத்தார். Those fighting disciples. சண்டையிடுகிறதான சீஷர்களை அழைத்தார். Those misunderstanding disciples. தவறாக புரிந்து கொள்கிறதான சீஷர்கள். He calls them. எல்லாரையும் அழைத்து, fear not little flock, it's my father's good pleasure to give you the kingdom. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை அளிப்பது என்னுடைய தேவனுடைய தகப்பனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொன்னார். Just imagine, God should have actually, what he should have said is, you stupid fellows, I called you, I have spoken so much to you, 3 years you have seen how I'm living day and night, and at the end of it all you understand nothing, you are dull heads, get out, I am going back to heaven, you go back to your nets. ஆனால் சரியாக பார்த்தால் அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்றால், மூளை இல்லாதவர்களே, புத்தி இல்லாதவர்களே, நான் 3 காலமாய் உங்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு எவ்வளவோ அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஒன்று நீங்கள் கேட்கவில்லை, ஆகையினாலே நீங்கள் நரகத்திற்கு போங்கள், நான் என்னுடைய ராஜ்யத்திற்கு திரும்பி போகிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். But he didn't do that. ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. That big work, that important work, the world's greatest work that Jesus started, he hands over to those untrustworthy, unreliable disciples
and says, go and wait in the upper room, I will send you another comforter, I am going away, you wait there, and goes away. ஆனால் அவர் என்ன செய்தார்? தான் கொண்டு வந்ததான அந்த மிகவும் முக்கியம் நிறைந்ததான அவ்வளவு பெரிய வேலையை, அவ்வளவு உன்னதமான வேலையை அந்த தகுதி இல்லாத, நம்ப கூட முடியாத அளவில் இருக்கிறதான அந்த சீஷருடைய கரத்தில் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் போய் மேலறையில் காத்திருங்கள், நான் திரும்பி வருவேன், உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி போனார். Why? ஏன்? Because love believes all things. அன்பு சகலத்தையும் நம்புகிறது. He always saw the good side of things, always trusts man. மனுஷனுடைய நல்ல பக்கத்தையே பார்த்து 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 மனுஷனை அது நம்பிக்கொண்டிருக்கிறது. Even we should have that habit. நமக்கும் கூட அந்த சுபாவம் அவசியமா இருக்கிறது. We should learn to trust others and believe others when they say something. ஒருவர் மற்ற ஒரு காரியங்களை நமக்கு சொல்லும் பொழுது அதை நம்பி அதை ஏற்கக்கூடிய அளவில் நாம் இருக்க வேண்டும். Sometimes people may tell lies. சில நேரங்களில் ஜனங்கள் பொய் சொல்வார்கள். But if they tell lies, one day God will expose it, but on our part we should believe them. அவர்கள் ஒருவேளை நம்மிடத்தில் பொய் சொன்னாலும் தேவன் அந்த பொய்யை வெளியரங்கமாய் ஒரு நாள் கொண்டு வருவார். ஆனால் நாமோ அதை அப்படியே நம்ப வேண்டும். Sometimes someone will come and say, so and so did such a thing. But we ask such a person, they will say, no, I never did it at all, it's pure imagination. ஒருவர் வந்து சொல்வார், இப்படிப்பட்டவர் வந்து இப்படிப்பட்டதான காரியத்தை செய்தார் என்று சொல்வார். அவரிடத்தில் நீங்கள் போய் கேட்டீர்களானால், அப்படி நான் ஒரு காலம் செய்யவே இல்லை என்று சொல்லிவிடுவார். So one of the two have to be lying. ஆகையினாலே இந்த இரண்டில் ஒருவர் கண்டிப்பாக பொய் சொல்லி இருக்க வேண்டும். So what should we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? Love believes all things. அன்பு சகலத்தையும் நம்புகிறது. So leave it like that. அப்படியே நாம் அதை விட்டுவிட வேண்டும். After some time God will reveal the truth. கொஞ்ச காலத்திற்கு பின்பு தேவன் அதை வெளியரங்கமாக்குவார். So if we have God's divine love, we'll start believing others. ஆகையினாலே நமக்கு தேவனுடைய தெய்வீக அன்பு இருக்குமானால் சகலத்தையும் நாம் நம்புகிறவர்களாய் இருப்போம். I can go on talking, but there's no time. இதை குறித்து நான் இன்னும் பேசிக்கொண்டே போகலாம், நமக்கு நேரம் இல்லை. But what we need badly these days is Calvary's love. இந்த நாட்களிலே நமக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது என்னவென்று கேட்டால் கல்வாரியின் அன்பு. See how far away we are. எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் நாம் என்று பாருங்கள். We are still loving with human love only. நாம் இன்னும் கூட மனுஷ அன்பினாலே தான் நேசித்துக் கொண்டிருக்கிறோம். That's why all this so called sermons and all is only theoretical. It just goes off into the air. When we try to live it, it doesn't work. ஆகையினால் தான் தேவனுடைய வசனத்தை எல்லாம், பிரசங்கத்தை நாம் கேட்கும் பொழுதெல்லாம் அது அப்படியே காற்றிலே போய்விடுகிறது. அதை ஒரு எழுத்துப்பூர்வமாகவே கவனித்து விட்டு போய்விடுகிறோமே, மாறாக அதை நம்முடைய ஜீவியத்தில் கொண்டு வருகிறது இல்லை. So what we should pray is, Lord, give us your love. ஆகையினாலே நாம் என்ன ஜெபிக்க வேண்டும் என்றால், தேவனே உம்முடைய அன்பை எனக்கு தாரும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு நான் போறேன். இன்னைக்கு கூட்டம் முடிச்ச பிற்பாடு கேர்ள்ஸ் 2 மேல கம்மி முடிக்கலாமா? கண்களை மூடுவோம். ஒரு சரியான ஒரு அன்பின் ஊற்றுகள் நமக்குள்ள புறப்படட்டும். கல்வாரியின் ஊற்று ஒரு மனுஷனுக்குள்ள கிளம்ப ஆரம்பித்து விட்டால் யார் அதை நிறுத்த முடியும்? ஒரு வல்லமையால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் தங்கி இருப்போம். ஆண்டவரே, என்னை நிரப்பும். ஆண்டவரே, இந்த கல்வாரியின் ஊற்று எனக்குள் இருக்க வேண்டும். ஒரு மாய்மாலக்காரனாக நான் போய்விடக்கூடாது. ஒரு சிறு பகுதி இருந்தால் கூட அது அன்பினால் நனைந்திருக்க வேண்டும். அந்த அன்பின் ஊற்றுகளால் என்னை நிரப்பும். கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிப்போம். கண்களை மூடி கதறி புலம்ப ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை மாற்றும்படி வாஞ்சிக்கிறார். கர்த்தர் நம்மை நிரப்பும்படி வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அக்கினி நிரம்பட்டும். ஹல்லேலூயா. We praise you, Jesus. We praise you, Jesus. Thank you, Lord. We thank you, Lord. We praise you. We praise you. We praise you. Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. We praise you. அந்நிய அன்புகளை ஜெயிக்கக்கூடிய அன்பு உண்டு, அது வேண்டுமா? ஆண்டவரிடத்தில் கசப்பை ஜெயிக்கக்கூடியதான அன்பு உண்டு, அது வேண்டுமா? எல்லாரும் நம்முடைய தலையின் மேல் உட்கார்ந்தாலும் கூட அதை சகித்து அவர்களுக்கு வேதனையை நீங்கும்படியாக நாம் வேதனையை சகிக்கக்கூடியதான அந்த சகிப்பு தன்மை அவருடைய அன்பில் உண்டு, அது வேண்டுமா? இப்பொழுது அவரிடத்தில் கேட்போமா?
இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் அதை தர தயவாய் இருப்பால் அவருடைய அதே அன்பை நமக்கு தர, நம்முடைய மனுஷிக அன்பை மாற்றி அவருடைய தெய்வீகமான அன்பினால் நம்மை நிரப்ப அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார், வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் போராடி ஜெபித்து அந்த அன்பை பெற்றுக்கொள்வோமாக. அந்த அன்பு ஆளுகை செய்யக்கூடியதான அன்பு, சகலவற்றையும் தாங்கக்கூடிய அன்பு, கசப்பை மாற்றி மன்னிக்க கூடியதான அன்பு, திரளான பாவங்களை மூடக்கூடியதான அன்பு. அவர் நம்மை நேசித்தார், மற்றவர்களையும் நாம் அப்படியே நேசிக்க கூடியதான அன்புக்காக நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் அப்பா, எங்களை மாற்றும் அப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. தேவனே நீர் எங்களை மன்னியும், சகலவற்றை நம்பக்கூடிய அன்பினால் நிரப்பும் ஆண்டவரே. எல்லாரையும் மன்னிக்க கூடியதான அன்பினால் நிரப்பும் ஆண்டவரே. He who loves God and hates his brother is a liar. வேதம் சொல்கிறது, தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி ஒருவன் சகோதரனை பகைப்பானே என்றால் அவன் பொய்யனாக இருக்கிறான். So true God's love will be able to love others also with God's love. உண்மையான தெய்வீக அன்பானது தேவனுடைய அன்பை கொண்டு சத்துருவையும் அது நேசிக்க கூடியதா இருக்கிறது. How is our love for others? Is it holy love? மற்றவர்கள் மேல் நமக்கு இருக்கிறதான அன்பு எவ்வாறு காணப்படுகிறது? அது பரிசுத்த அன்பா இருக்கிறதா? How is our love for others? Is there bitterness in that love? எப்படி நம்முடைய அன்பு காணப்படுகிறது? நம்முடைய அன்பிலே கசப்பு காணப்படுகிறதா? But if we can all cry out to God this evening for that holy love, இந்த மாலை வேளையிலே நாம் எல்லாரும் தேவனை நோக்கி கண்ணீர் கதறிவோமானால், if we can cry out to God for that forgiving love, அந்த மன்னிக்கிறதான அந்த அன்புக்காக நாம் தேவனிடத்திலே அழுவோமே என்றால், if we can cry out to God for that believing love, சகலத்தையும் நம்பக்கூடியதான அன்புக்காக தேவனிடத்திலே நாம் அழுவோமே என்றால், if we can cry out to God for that bearing love, எல்லாவற்றையும் தாங்கக்கூடியதான அந்த அன்புக்காக தேவனிடத்திலே நாம் இப்பொழுது அழுவோமே என்றால், today he will fill us. இன்றைக்கு தானே அவர் நிரப்புவார். Now he will fill us. இப்பொழுதுதானே அதை நிரப்புவார். It will be very easy to forgive. மற்ற எல்லாரையும் மன்னிக்க நமக்கு மிகவும் சுலபமாயிருக்கும். Very easy to bear. எல்லாவற்றையும் அதி சுலபமாய் தாங்கலாம். Very easy to believe. எல்லாவற்றையும் அதி சுலபமாய் நம்ப முடியும். It can swallow carnality. மாம்சீகத்தை அது விழுங்கி போடக்கூடியதா இருக்கிறது. இருக்கிறது. Swallow strange loves. அந்நிய அன்புகளை அது விழுங்கி போடும். Let us all strive and pray now. நாம் எல்லாரும் இப்பொழுது போராடி ஜெபிப்போமாக. Let's all lift up our voices and cry out to God for that love. நாம் எல்லாரும் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி அந்த அன்புக்காக தேவனிடத்தில் அழுது ஜெபிப்போமாக. ஆண்டவரே, கசப்பையும் வைராக்கியத்தையும் மாற்றக்கூடியதான அந்த தெய்வீக அன்பினால் நிரப்பும் ஆண்டவரே. கல்வாரியில் ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தினதான அந்த தியாக அன்பு, அந்த பரிசுத்த அன்பு, அந்த மன்னிக்கிற அன்பை தாரும் ஆண்டவரே. இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே நீர் ஆசீர்வதியும். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆவலாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆவலாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன்.
பிதாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் பாவிகள் தான் ஆண்டவரே. எங்களிடத்தில் ஆவிக்குரிய தன்மை என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆனாலும் ஒன்றே நாங்கள் அறிக்கையிட முடியும், உம்முடைய அன்பு எங்களை கவர்ந்து இருக்கிறது ஆண்டவரே. பலவிதமான கலப்படமான அந்நிய அன்புகள் இருந்தாலும் நாங்கள் நம்புகிற ஒரு காரியம், இதுவரைக்கும் எங்களை இழுத்து கொண்ட உம்முடைய அன்பு எங்களை முழுமையாய் இழுத்து கொள்ளும் ஆண்டவரே. கடைசியாக எங்களுடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்ததான நமக்கு ஜெயம் உண்டாகும். ஏனென்றால் உம்முடைய அன்பு அவ்வளவு பெரிதான அன்பு ஆண்டவரே. சகலவற்றையும் ஜெயிக்கக்கூடிய அன்பு, சகலவற்றையும் கீழ்ப்படுத்தக்கூடிய அன்பு, சகலவற்றையும் மறுரூபப்படுத்தக்கூடிய அன்பு ஆண்டவரே. சத்துருக்களாய் இருக்கையில் நீர் எங்களை உமக்கென்று வென்று கொண்டீர் ஆண்டவரே. பரிபூர்ண ஜெயத்தை நீரே எடுத்துக்கொள்ளும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.